வணக்கம். பாரப்பா உலகத்தில் மலடே இல்லை என்று அகத்தியரையா தமது அமுதகலை ஞானத்தில் உறுதிபட சொல்லி அதற்கு பக்குவமும் சொல்லித் தருகிறார். அதுபோல நமது சித்தர் பெருமக்கள் சொல்லித் தந்தவைகள் பயன் கொடுத்து நலம் சிறக்குமென்றும், இந்த உலகில் மலடு என்கிற சொல் இனி பெண்ணினத்தில் இல்லை என்றும் கொள்ளும் அளவுக்கு சிறந்த பலன்களை கொடுத்து மக்கள் நலமோடு வாழ்வார்கள் என்று வாழ்த்தி அகத்தியரையா சொன்ன பக்குவத்தை காணலாமா? தான் என்ற கர்ப்ப நோய் தீர்வதற்கு தயவான கரு ஒன்று சொல்லக் கேளு. ஊனென்ற சருகெடுத்து கருக்கி மைந்தா, உண்மையுடன் சிறுநீரிற் பிசைந்துருட்டி வானென்ற ரவிதனிலே காயப்போடு. மார்க்கமுடன் இப்படியே பத்திரம் பண்ணு. கோனென்ற அமுரியிலே கரைத்து மைந்தா, குளுமையுடன் தெளிவிருத்து ரவியில் வையே. அகத்தியரையா கர்ப்பத்தில் வர்ற வியாதி போறதுக்கு ஒரு கருவான மருந்து சொல்றேன்னு சொல்லிட்டு, ஊனென்ற சருகெடுத்து, ஊனென்ற சருகுன்னா சருகை மஞ்சள், அதாவது சாப்பாட்டுக்கு சேர்க்கிற மஞ்சளை, முழு மஞ்சளா ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு அதை சுட்டு கருக்கிட்டு தூளாக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைந்து உருட்டி வெயிலில் காய போட்டு அதை எடுத்து வச்சுக்கணும்னோ, அதை ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் அளவுக்கு உப்பை போட்டு மஞ்சளை கருக்கி உருட்டி காய வச்சிருக்கிற மஞ்சள் கறி உருண்டைய அதோட போட்டு தண்ணீரை ஊற்றி கரைச்சி தெளியறதுக்காக வெயிலில் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு, வைக்கவே உப்பதுவும் படரும் பாரு. அப்படி தெளிஞ்சு மேலே உப்பாக படரும்னோ, அந்த உப்பை பத்திரமா எடுத்து வைக்கவே பீங்கானில் பதனம் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் போட்டு பத்திரம் பண்ணிக்கணும்னோ. தாரணியில் பெண்களுக்கு கர்ப்ப நோய்தான் நயக்கவே வந்ததுன்னா மைந்தா, நன்மையுடன் ருது வரும் நாளில் தானே. வீட்டுக்கு தூரமான நாளில் நல்ல மூச்சு முட்டை மயக்கம் வர்ற அளவுக்கு மாவால ஆன பண்டங்களையோ பாலையோ பழத்தையோ அதிகமாக எடுத்துக்கிட்டதனாலையும் சூதகத்தில் வாயு வந்துடும்னு சொல்றார். அதனால தான் என்ற கருக்குழியில் வாயு தங்கி தளர்ந்ததொரு சோரையினால் தசைதான் மூடி. கர்ப்பப்பையில வாயு தங்கி இரத்தமானது உறைந்து அதன் மேல் தசை மூடினாலும் உடல் மிகவும் சோர்ந்து அடி வயிற்றுல வலி நிறைய இருக்கும்னு, அதனால கர்ப்பப்பைக்குள்ள போற விந்தணுவானது போக முடியாதுன்னு. ஏன்னா கர்ப்பப்பைக்குள்ள வாயு கொண்டிருந்ததால கர்ப்பம் தரிக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்தும் சொல்றார். தானான கர்ப்பமதில் வாயு போக தயவாக முன் சொன்ன உப்பை மைந்தா, தேனப்பா அதில் நுணுக்கி குழப்பியுண்ண செடத்தில் உள்ள மலசலங்கள் சேரப்போகும். அப்படியே கர்ப்பப்பையில் இருக்கும் வாயு போறதுக்கு மஞ்சளை சுட்டு கருக்கி பொடித்து எடுத்து உப்போட சேர்த்து தண்ணியில் போட்டு கரைச்சி தெளிய வைக்கும்போது தெளிவாக படர்ந்த உப்பை எடுத்து
சீசாவில் பத்திரம் பண்ணி வச்சிருக்கிற உப்பை எடுத்து கொஞ்சமா எடுத்து தேனில் போட்டு கலக்கி எடுத்து சாப்பிட்டா உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் போயிடும்னோ. காணப்பா கர்ப்பமதில் வாயு போகும், கருவான கருக்குழியும் விளக்கமாகும். கர்ப்பப்பையில் இருக்கிற வாயு போயிடும்னோ, கர்ப்பப்பையும் சுத்தமாகிடும்னோ. கோணப்பா குருவருளால் கர்ப்பம் உண்டாம். குருவான சண்டமாணி தெய்வத்தின் அருளாலே கர்ப்பம் உண்டாகும்னோ. இன்னும் ஒரு பாகம் இருக்குது, அதையும் சொல்றேன்னு சொல்லிட்டு கர்ப்பம் உண்டாக எண்ணெய் ஒன்று சொல்கிறார். கேளப்பா தேங்காய்பால் மஞ்சள் பாலும், கெடியான தை வேளை வீழிச்சாரும், நாளப்பா நிலவாகைச் சாரும் கூட்டி நன்மையுடன் வகைக்கு ஒரு படியாய் வாங்கி, மேலப்பா இடுமருந்தை வகையாய் கேளு, மேன்மை திரி கடுகு திரி பலைந்துப்பே. தேங்காய் தேங்காயை உடைச்சி அதுலேருந்து பால் எடுத்துட்டு மஞ்சளையும் அரைச்சி தண்ணீரை விட்டு வடிகட்டி பாலா எடுத்துக்கிட்டதும் கூட தைவேளை செடியோட சாரும், வீழி இலை சாரும், விழுதி இலைன்னு சொல்லுவாங்க, அதோட சாற்றையும் நிலவாகையோட சாரையும் வகைக்கு ஒரு படியாக எடுத்துக்கிட்டு அதோட கூடவே சேர்த்துக்கிறதுக்கு திரிகடுகும், அதாவது சுக்கு மிளகு திப்பிலி, இந்த மூன்றும் சேர்ந்து எடுத்துக்கிடணும்னோ. அது கூடவே திரிபலாவும், அதாவது நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய், இந்த மூன்று சேர்ந்த கலவையையும் கூடவே இந்துப்பையும் எடுத்துக்கிடணும்னோ. திரிகடுகும் திரிபலா பொடிகளும் கூட நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 30வும் கால் பலந்தான் வாங்கி நல்ல உடன் சேர்ந்த மருந்து அரை பலமாய் வாங்கி. இந்துப்பு கால் பலம், ஒரு பலம்னா 35 கிராம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6 கிராம் எடுத்துக்கலாம். மருந்தான சுக்கு மிளகு திப்பிலியையும் நெல்லி கடுக்காய் தாண்டிக்காய் பொடியெல்லாம் ஒரு 20 கிராம் அளவுக்கும், செப்பவே பெருங்காயம் விராகன் 10 சுமாரா ஒரு 40 கிராம் அளவுக்கும் பொடியாக்கி எண்ணெயில் கலக்கி தப்பாமல் அடுப்பேற்றி மெழுகு பதம் தன்னில் சயவான குறு போட்டு வடித்துமைந்தா. அதாவது ஒரு பாத்திரத்தில் தேங்காய் பாலும் மஞ்சள் பாலும் தைவேளச்சாரும் வீழிச்சாரும் நிலவாகச் சாரும் ஒரு படியாக எடுத்து போட்டுட்டு கூடவே மேற்சொன்ன இந்துப்பும் திருகடுகு பொடியும் திரிபலா பொடியும் பெருங்காயமும் எடுத்து பொடியாக்கி போட்டுட்டு அடுப்பில் வச்சு சூடாக்கணுமா. அப்படி அடுப்பில் வச்சு சூடாக்கும்போது தேங்காய் பால் திரண்டு மெழுகு பதம் வர்றபோது எடுத்து ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடணும்னோ. அதோட விவரத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு கேளப்பா விளக்கமுள்ள 3 நாளும் கெனிதமுடன் படியறைக்கால் வீதம் கொள்ளு. நாளப்பா 3 நாள் கொண்டபோது நலமில்லா சீதமொடு மேல் கட்டெல்லாம் தாளப்பா கழன்று விடும் வாய்வு போகும். தருகாத வயிற்று வலி உடனே நிற்கும். ஆளப்பா மறுசூதக மில்லை இல்லை அரகரா கர்ப்பமதும் உண்டாம் பாரே. கேளப்பா விளக்கமுள்ள 3 நாளும், வீட்டுக்கு விளக்கான 3 நாளும் கணக்காக சுமாரா ஒரு 60 மில்லி, ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கோ அல்லது ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கோ அந்த எண்ணெயை
எடுத்து சாப்பிட்டு வந்தா, குறிப்பாக வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்றது தான் நல்லதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி அந்த எண்ணெயை சாப்பிட்டு வந்தா நலமில்லாத சீதமோடு கெட்ட சீதமும் கர்ப்பப்பையில ஒட்டி நிற்கிறதுகளும் தானாக கழன்று விழுந்துவிடும்னோ, வாயுவும் போய் வயிற்று வலியும் உடனே நிற்கும்னோ, அப்புறமா சூதக நோய் இல்லவே இல்லைன்னு கர்ப்பம் உண்டாகும்னு சொல்லிட்டு, பாரப்பா உலகத்தில் மலடே இல்லை, பக்குவமாய் செய்வோர்க்கு எல்லாம் சித்தி, சாரப்பா குருபதத்தை துண்டு பண்ணு, காயாதி கற்பமதை மறந்திடாதே, காயாதி கற்பமதை மறந்திடாதே. இந்த உலகத்தில் மலடு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. பக்குவமாக மருந்து செய்து சாப்பிட்டா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னோ, குருவை வணங்கிடணும்னோ, இந்த மருந்து காயாதி கர்ப்பம்னு மறந்திட வேணாம்னு சொல்லி, ஆரப்பா உனக்கீடு ஆதி கர்ப்பம், அனுதினமும் நேசமுடன் பூசை பண்ணு. இந்த மருந்து செய்து கொடுத்து பலன் கிடைச்சா யாரப்பா உனக்கு ஈடாக முடியும்னோ, இந்த மருந்தை தினமும் அன்பா பூசை பண்ணி வீராப்பா இருக்காமல் மனதை அடக்கி நல்லபடியாக நடந்துக்கிட்டா வானம் போல புகழ் கிட்டும்னு வைத்திய பெருமக்களுக்கு சொன்னாலும், இந்த மருந்து பக்குவத்தை அகத்தியரையா சொன்னது மாதிரி செய்து பார்த்து பக்குவமாறாம சித்த வைத்தியம் தெரிந்த பெருமக்களோடு கேட்டு செய்து உண்டு குழந்தை பாக்கியம் பெறலாம்னு அகத்தியரையா நமக்கு சொல்லித்தந்த இந்த மருந்து பக்குவம் நல்ல விஷயம் தானே.